பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சவுண்ட்லாம் அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி கலகலன்னு நின்றுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் ஹனி ஹோட்டலில் போய் நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டே நெய் ரோஸ்ட்டு தான். அதை நல்ல தக்காளி சட்னி தேங்காய் சட்னியை வச்சு அடித்தேன். சூப்பர் அடி தூள். அதுக்கப்புறம் சாம்பார் சுட சுட வேறு ஊற்றுனாப்புல சும்மா அட்டகாசமாக செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அந்த குளித்த வேகத்துலேயே நல்லா சரியான பசி சாப்பிட்டியாச்சு நல்லா. அப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா என்ன செஞ்சாச்சு, அப்படியே இயற்கையை ரசித்து பார்த்துட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா ரூமு பிடிக்க போயிட்டோம். ரூமு பிடிச்சியாச்சு. அந்த ரூமுக்குள்ளே வெளியில் உள்ள பால்கனியில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் மலையை. உள்ளக்க வந்து ரூமுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சின்ன ரூம்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக 2 பெட் இருக்குது. நல்லா வந்து ஒரு ஃபேமிலி தங்கலாம் அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. இங்கிட்டு வந்து 2 பேர் படுக்கலாம், அங்கிட்டு வந்து 3 பேர் படுக்கலாம். அந்த மாதிரி உள்ள நல்ல பெரிய பெட்லாம் போட்டிருந்தாப்புல. வந்ததோடய ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா வந்து பால்கனியில் மறுபடி போய் ரசிச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு கதவு திறந்த மணிக்கு வந்து காட்ட முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து குரங்கு மங்கீஸ் வந்து நிறைய இருக்கனால உள்ளக்க ரூமுக்குள்ளே வந்துடும்னு சொல்லிட்டு அந்த கதவை அடைச்சிட்டு நான் வந்து வெளியில் நின்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ எடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த திறக்கிற என்ட்ரியை உங்களுக்கு காட்ட முடியல. வந்து இப்போ பாருங்கள், அதில் வந்து மலையெல்லாம் தெரியுது. சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம்.